கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் கோட் இஸ் ஆல்வேஸ் அ கோட். லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். இப்போ இல்லை, காலம் கடந்த பின்னுமே மெஸ்ஸி பற்றி எல்லாரும் பேச தான் போகிறாங்க. எங்களுக்கு ஹோப் உண்டு, ரசிகர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து அதை தான் எதிர்பார்க்குறோம். மெஸ்ஸின்றவர் வந்து ஃபுட்பாலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர். அவர் ஜெயிச்சாலும் மெஸ்ஸி தான், தோத்தாலும் மெஸ்ஸி தான். நல்ல மேட்ருக்கு இதுக்கு கோலு கிட்ட மெஸ்ஸியை வந்து அடிக்க முடியலையே. அந்த லெவலுக்கு வந்து அவங்க ஸ்பெயின் கிட்ட வந்து நல்ல டிஃபென்ஸ் இருக்குதான், நல்ல ஆல் ஒர்க்கு. ஆரம்பிப்பதே சொல்லிட்டேன் ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும்னு. அது தெரியும் எனக்கு, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் விளையாடுறாம அப்போ திறமை காட்டும் ஃபுல்லாக. மெஸ்ஸி வந்து போன கேம் மாதிரி இந்த கேமில் இல்லை, மூஸே இல்லை அதிகமாக. அவருக்கு பாலே கிடைக்கல, இவங்கெல்லாம் போட்டு ஆடல. ஃபைனலுக்கு வந்தது ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு? அர்ஜென்டினாக்கு. ஆனால் ஸ்பெயினுக்கு அந்த மாதிரி இல்லை. கப் அடிக்கணுன்ற ரீலியே வந்தாங்க, டிஃபென்ஸாக ஆடினாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடினாங்க. அருமையான கோல் கீப்பர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். மேட்ச் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. அப்புறம் நிறைய காம்படிஷனாகவும் போச்சு. பசங்க எல்லாருமே வந்து மேட்ச் வாட்ச் பண்ணவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் என்ன நடக்கும், எக்ஸ்ட்ரா டைமில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். சார், ஃபுட்பால் இட்ஸ் அ டீம் கேம். ஸோ எந்த ஒரு பிளேயருமே வந்து எந்த ஒரு பிளேயரும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ டீம் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க, செட் பீஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மூவ்ஸ்லாம் வந்து ஸ்பெயின் தான் வந்து போயிருந்தாங்க. அர்ஜென்டினா டீம் ஃபுல்லாக வந்து டிஃபெண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பால் மட்டும் மூவ்ஸ் போனாங்க, மற்றபடி வந்து டிஃபெண்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்பெயின் வந்து அப் அண்ட் டவுன் அட்டாக்கிங் அண்டு டிஃபெண்டிங் ரெண்டுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. டிஃபெண்டிங் ஃபோக்கஸ் பண்ணி போனோடனே பால் வின் பண்ணாங்க, அட்டாக்கிங் ஃபோக்கஸ் பண்ணி போனோம் டு ஸ்கோர் த கோல். அந்த மாதிரி அவங்க கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் செஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மேட்ச் பார்த்ததுலேருந்தே தெரியுது. ஸோ பிஃபோர் த மேட்ச் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்றது வந்து மேட்ச் பார்க்கும் போதே தெரியுது. எனக்கு அர்ஜென்டினா தான் பிடிக்கும், ஆனால் அது தோப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் கேட்பான்னு தான் நினச்சோம். கட்சியில் பார்த்தா ஸ்பெயின் நல்லா விளாட்னாங்க, அதனால் இவங்க தோற்றுருக்காங்க. வீக்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை, இவங்க நல்லா ஆடுறதுனால அவங்க வீக்னஸ் ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆமாம், இவங்க சூப்பராக ஆடினாங்க. ஆமாம், சூப்பராக ஆடினாங்க. இது வரைக்கும் நல்லா தான் ஆடிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் தான் நாங்கள் கேப்பாக தான் நினச்சோம், கட்சியில் தோற்றுட்டாங்க. மெஸ்ஸினா அதுதானே, எடுக்கிற பாலு கிட்ட வந்து ப்ரெஸ்ஸிங் அவங்கள ஏற முடியல. அந்த லெவலுக்கு வந்து அவங்க ஸ்பெயின் கிட்ட வந்து நல்லா டிஃபென்ஸ் இருக்குதான் அவங்க. ஆமாம், நல்லா ஆல் ஒர்க்கு. கோல் கீப்பர் நல்ல கோல் கீப்பர் போன தானே பால் மேலே போலியே. நேற்று நல்ல மேட்ருக்கு இதுக்கு கோலு கிட்ட மெஸ்ஸியை வந்து அடிக்க முடியலையே. அவரையே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டானுங்களே. ஆமாம், அந்த லெவலுக்கு அவர் நல்ல ப்ரெஸ்ஸிங்கு தான். அந்த டீமில் வந்து இவர் தயார் பண்ணி இவர்கிட்ட இருந்த பிள்ளைங்க தான் வந்து அவர்கிட்ட நல்லா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பேர் இருக்குது. இருந்தால் பட்சாலும் அதுதான் சொல்கிறேனே, வெற்றி தோல்வி என்று சகதியம். அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸ்பெயினில் வந்து இந்த விஷயம் பண்ணாங்க, அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்தது கம்பேர்ட் டு அர்ஜென்டினா. ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட பண்ணாங்க, அது அவங்களுக்கு கை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க அவங்க வந்து கோல் கீப் சூப்பராக பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதை பற்றி நான் நினைக்கிறேன், இங்கே அது ரொம்ப குறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், லைக் வந்து டிஃபென்ஸ் நல்லா இருந்ததுல்ல, இங்கே டிஃபென்ஸும் நல்லா இருந்தது, அஃபென்ஸும் அவங்களுடைய இது கோல் போடுற எபிலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அதனாலே அவங்க நல்லா வின் பண்ணாங்க. 39 வயசு ஆகுது மெஸ்ஸிக்கு, அவர் வந்து தோத்துரு யாராலுமே ஏற்றுக்க முடியல. அதை பற்றி நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு அர்ஜென்டினா சப்போர்ட்டராக இதை எப்படி பார்க்குறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் கோட் இஸ் ஆல்வேஸ் அ கோட். அவ்வளோதான். அதில் இப்போ அவர்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டவங்க தான் அவரை தோக்க அடிச்சிருக்காங்க. ஸோ இது பெருமை தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அட் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒரு ஸ்போர்ட் தான். அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அவர்கிட்ட இது பண்ணாலும் ஜெயிக்கிறவங்க தோக்கலாம், ஜெயிக்கிறோம். அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். இப்போ இல்லை, காலம் கடந்த பின்னுமே மெஸ்ஸியை பற்றி எல்லோரும் பேச தான் போகிறாங்க. மெஸ்ஸின்றவர் வந்து ஃபுட்பாலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர். அவர் ஜெயித்தாலும் மெஸ்ஸி தான், தோத்தாலும் மெஸ்ஸி தான். அவ்வளோதான். ஆடாத டீம் தான் ஜெயிச்சுது, ஜெயிக்காத டீம் ஜெயிச்சது. நேற்று அவர் 15 வருஷம் ஜெயிச்சுக்கிறாங்க. இது நல்லா தான் இருக்குது, நல்லா விளையாடினாங்க, ரெண்டு பேரும் விளையாடினாங்க. ஸ்பெயின் தான் ஆரம்பிப்பதே சொல்லிட்டேன் ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும்னு. அது தெரியும் எனக்கு, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் விளையாடுறாம அப்போ திறமை காட்டும் ஃபுல்லாக. இவங்க வந்து மெஸ்ஸிக்கார் அவ்வளோ கொஞ்சம் ஆட்டம் நேற்று சரியாக இல்லை. நேற்று விளையாடல, அவரும் விளையாடல, டீம் ஆள் நல்லா விளையாடல. இப்போ அர்ஜென்டினாவில் வந்து இப்போ முந்தைய மேட்ச்சில் எப்படி ஆடிட்டு இருந்தாங்க? ஃபைனலுக்கு முன்னாடிலாம் சூப்பராக ஆட்டுறாங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் செம்மையாக ஆட்டுருந்தாங்க. கோல்லாம் ஸ்கோர் பண்ணாங்க லாஸ்ட் 15 மினிட்ஸில் தான்.
ஆனால் இப்போ தான் இந்த மேட்ச் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்பெயினில் கொஞ்சம் டஃப்பான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் பார்சலோனா பிளேயர் ஃபுல்லாக இருக்காங்களே, அதனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. மெஸ்ஸி தோத்தது சந்தோஷமா ரொம்ப வருத்தம் சார், ரொம்ப வருத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுண்ட்லேருந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா மேட்ச்சுமே வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மெஸ்ஸி வந்து நிறைய அசஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய கோல் மூவ்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயிங் கரியரில் அவர் நிறைய பண்ணிட்டு இருந்து வரும்போது இது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் சார். ஃபுட்பால் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி வந்து எப்போவுமே வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லயன் அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார் சார் அவர். அர்ஜென்டினா கிட்ட என்ன மைனஸாக பார்த்தீங்க? மெஸ்ஸி அவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னு நினைச்சீங்க? மெஸ்ஸி வந்து போன கேம் மாதிரி இந்த கேமில் இல்லை, மூஸே இல்லை அதிகமாக. அவருக்கு பாலே கிடைக்கல, இவங்கெல்லாம் போட்டு ஆடல, பாசிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து மெஸ்ஸி கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டவங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருக்குமே ஒருத்தருக்கு பிடிக்கும். மெஸ்ஸின்றவங்க எல்லாம் கம்பல்சரி எல்லாம் அவருக்கு தான் பிடிக்கணும்னு இல்லை. அவங்கவுங்க டேலண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க அவங்கவுங்க டேலண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு பிளேயர்னா ஒரு பொறுமையாக இருக்கணும், அதே மாதிரி சுறுசுறுப்பு இருக்கணும். நல்ல ஒரு பவரான பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இது ஒரே நட்சத்திர பிளேயராக நம்பி ஆட முடியாது. மெஸ்ஸியை தவிர வேறு நல்ல பிளேயர் யாரும் இல்லையா? இருக்காங்க, இருந்தாலும் ஒரு 2-3 பிளேயர். ஆனால் டிஃபென்ஸ் அவங்க அருமையான டிஃபென்ஸ் ஆடினாங்க. ஸ்பெயினுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்க 4 கோல் 3 கோல் அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு வராங்க. அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா அவங்க ஆடுற கேமே கூட ஒரே ஒரு டீம் மேலே மட்டும் 1 கோல் அடிச்சுட்டு வந்தாங்க. மற்ற மீது மேலாம் 3 கோல் 2 கோல் 4 கோல் அப்படி அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஆடினாங்க. இப்படி தான் ஆடணும்ன்ட்டு டிஃபென்ஸை போட்டு பேக்கர் ரொம்ப அருமையான பேக்கர், அவங்கள ஒடிக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கவர் பண்ணாங்க. அந்த பேக்கருங்களை இவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் இவங்களால சமாளிக்க முடியல, பால் எடுக்க முடியல. 60 நிமிஷத்துக்கு மேலே பால் எடுக்க முடியல அவங்களால. அந்த கொடுக்குற டைமிங்கை அவங்க ரொம்ப கவர் பண்ண முடியல. அதனால் இவங்க உள்ளே போக முடியல. ஆனால் இந்த 90 நிமிஷத்துலேயும் ஸ்பெயின் கிட்ட தான் இருக்குது பால். சுற்றி அவங்களே எடுக்கிறாங்க பாலை. கீப் பண்ண முடியல. இவங்க ஃபைனலுக்கு வந்தது ஒரு அதிர்ஷ்டம். யாருக்கு? அர்ஜென்டினாக்கு. ஆனால் ஸ்பெயினுக்கு அந்த மாதிரி இல்லை. கப் அடிக்கணுன்ற ரீலியே வந்தாங்க, டிஃபென்ஸாக ஆடினாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடினாங்க, அருமையான கோல் கீப்பர். அர்ஜென்டினா ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அர்ஜென்டினாவில் வந்து ஒரு பிளேயர் மைனஸ் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் ரெட் கார்டு. ஓகே, ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் 11 பிளேயர் விடுவாங்க. அந்த 11 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து ஃபவுல் ஆகி ரெட் கார்டு வாங்கிட்டார். ஸோ சென்டிம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இமீடியட்டாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு பிளேயர் மைனஸில் இருந்தாங்க. ஸோ 10 பிளேயர் வச்சு நம்ம விளையாடும் போது இட் வில் கஷ்டமானது தான். ஆமாம். ஸோ அப்போ 11 பேர் மேன் டு மேன் மார்க் பண்ணியிருந்தா கூட எப்படி இருந்தாலும் ஒரு பிளேயர் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயரை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க ஸ்பெயின். என்னோட சப்போர்ட் வந்து ஸ்பெயின் சார். ஆமாங்க சார். பட் ஃபுட்பால் இட்ஸ் சொன்னல சார், டீம் கேம். ஸோ அதை டீம் வந்து எப்படி விளையாடுதோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்குது. ஸோ அர்ஜென்டினாவும் நல்லா விளையாண்டாங்க, பட் தே ஆர் ஃபோக்கஸ் ஆன் த டிஃபெண்டிங். பட் ஸ்பெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அட்டாக்கிங் அண்ட் டிஃபெண்டிங் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. ஸ்பெயின் கிட்ட என்ன பெருசாக ப்ளஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து கோல் கீப்பர் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. கோல் கீப்பர் பண்ணாங்க. அந்த பையன் சின்ன பையன் ஒருத்தர் நல்லா விளாட்னாப்புல, சூப்பராக விளாட்னாங்க. அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே மேட்ச் விளையாடுவார் அவர்? கண்டிப்பாக விளாடுவார். விளாட தான் நினைக்கிறோம். விளாட்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 39 வயசு எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் விளாட்னான்னா. நாங்களும் அது விளாட்றதுனால சொல்கிறேன். இது இருந்தாலுமே ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தோல்வி தேவையில்லை, அது ஜெயிச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும். ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் அதுதான் எதிர்பார்த்தோம். கட்சியில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன மெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மெஸ்ஸி அவர் விளாட்றதே ரொம்ப அழகாக இருக்கும். பால் போடுறது, கோல் அடிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால பிடிக்கும் அவரை. ஸ்பெயின் வந்து 16 வருஷம் கழிச்சு இதை ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு இது வந்து ரொம்ப தேவையான ஒரு இதாக இருந்திருக்கு. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். கேட்டிங்கன்னா ஸ்பீல்டு அதில் 2 தம்பி 3 தம்பி இவர்கிட்ட தயாரானவங்க இருக்கிறாங்க. ரொம்ப தயார். அவன் தான் பிடிக்க முடியல அவனை. ஆமாம், கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பேர் இருக்குது. அதனால அந்த தம்பியை பிடிக்க முடியல. அந்த கோலு கூட ரொம்ப அழகாக போட்டாங்க. அந்த கோலு நல்லா இருந்தது. ஆமாம், நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும். பிளேயருன்றது வந்து ரசிகர்னு அதுதான், ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சது. மெஸ்ஸி கிட்ட வந்து என்ன குறையா பார்த்தீங்க இந்த மேட்ச்ல? ரொம்ப அவருக்கு கொஞ்சம் வயசு இதுவாக இருக்குது. ஆனால் நட்சத்திர பிளேயரு, அதனால் அந்த நட்சத்திர பிளேயருக்காகவே எல்லாம் அவர் மேலே கணிக்கிறதுனால அதனால் அவர் ஆடணும் ஆகந்தத்தில் ஆடுறாரு.
ஆனால் யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம், அர்ஜென்டினாக்கா ஸ்பெயினுக்கா? இங்கே அர்ஜென்டினாவுக்கு ஜாஸ்தி. நான் வந்து ஸ்பெயினுக்கு அந்த நம்பர் 19 லைவன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், ஸ்பெயின் ஆடுற கேம் ரொம்ப ஒரு நட்சத்திர பிளேயர்னு பார்க்கக்கூடாது, கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேமை பார்த்து நீங்கள் ஒரு பிளேயர் சொன்னீங்களா, அவரே வந்து மெஸ்ஸியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவர் தான். ஆனால் அவர் யங்காக இருக்கிறனால அவர் ரொம்ப அருமையான பிளேயரு. ஆனால் அதில் 3 பேர் ரொம்ப யங் பிளேயர்ஸுங்க, அதனால் நல்லா ஆடுறாங்க. அதனால் வருத்தம் தான், இருந்தாலும் ரொம்ப வருத்தம் தான். இந்த தாட்டி கப் எடுத்திருந்தாருன்னா அவர் சந்தோஷமாக போயிருப்பார், ஒரு இது இருந்திருக்கும், அவருக்கும் ஒரு திருப்தி இருந்திருக்கும், மனசுக்கு ஒரு ஆறுதலாக போயிருப்பார். அவ்வளோ அவரால் எந்த குறையும் இல்லை. அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணார் ஆடணும்னு, ஆனால் அந்த முயற்சி அவரால் பண்ண முடியல. எல்லாரும் அவர் மேலே ரொம்ப இது போடுறதுனால அவருக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. அதனால் திரிக்க முடியல அவரால். நான் அடிக்கணும், கோல் அடிக்கணும்னு அந்த வெறியிலே ஆடுறாரு, ஆனால் எடுக்க முடியல பால். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆடுறாங்க ஸ்பெயின். ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆடினாங்க. ஒரு ஃபேர்வெல் மேட்ச்ங்கிறாரு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆமாங்க சார். அதை பற்றி நான் நினைக்கிறேன், இது கூட விளையாடுவார் சார். அது வந்து இப்போ நம்ம நெய்மர் கூட அந்த மாதிரி தான் சொன்னாங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு, பட் அவங்க நாட்டில் சொல்லி விளையாட சொல்கிறாங்க சார். ஸோ மெஸ்ஸி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேயர் இன் அவர் வேர்ல்டு. ஸோ அப்போ அவரை வந்து கம்பல்சரி விளையாட வைப்பாங்க சார். எங்களுக்கு ஹோப் உண்டு, ரசிகர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து அதை தான் எதிர்பார்க்குறோம். ஸ்பெயின் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க, இது பயங்கரமாக இருந்துச்சு, அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி. செட் பீஸ் சார், செட் பீஸில் அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிக்கு அதெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கும் போது தெரியுது, நம்ம மேட்ச் பார்க்கும் போதே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் த மேட்சஸ் வந்து அவங்க இந்த மூவ்ஸ் பர்டிகுலராக இந்த மூவ்ஸ்க்கு வந்து நம்ம இதை தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சில மூவ்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஒரு சில மூவ்ஸ் வந்து நிறைய கோல் கீப்பர் சேவ் எடுத்தார், அர்ஜென்டினா கோல் கீப்பரும் நிறைய சேவ் எடுத்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்தது என்ன, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், கோல் அடிப்பாங்களா, கோல் அடிக்க மாட்டாங்களா, யார் கோல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மேட்ச்சில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் சார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிறவங்க வரணும்ல, அவரே எதிர்பார்த்துன்னு இருக்க முடியாது. அந்த டீமில் யூத்துங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தா அப்படியே வரலாம். நெக்ஸ்ட் லெவலில் வந்தாங்கன்னா அவங்க கப் அடிக்கலாம், இன்னும் நல்லா பெட்டர் பண்ணாங்க. இல்லை, கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு போகணும்ல. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபினான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.